ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே சூப்பராக கொண்டா இன்றைக்கி ஒரு தரமான செஷன் பார்க்க போகிறோம். என்ன செஷன்னா ஒரு பயாலஜி பேஸ்டு, ஆப்வியஸ்லி பிகாஸ் ஐ எம் ஏ பயாலஜி ஃபேக்கல்ட்டி சயின்ஸர். ஸோ பயாலஜி பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் இந்த செஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, பயாலஜினால எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஈஸி சப்ஜெக்ட், யாருனாலும் படிக்கலாம், அது என்ன பெரிய விஷயமா அங்கே டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அது எல்லாமே பிரேக் பண்ணுற மாதிரியான டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பேர் தான் பயோ மிமிக்ரி. ஸோ அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸான சோஷியல் மீடியாவை மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ப்ரைம் இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா நாங்கள் எழுதுகிற அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அவைல் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் ஜைலம் ஸ்டேட் தமிழ்னு ஒரு டெடிக்கேட்டட் சேனல் ஸ்டேட் பசங்களுக்காகவே இருக்குது. அதில் ஷைன் அண்ட் சயின்ஸுங்கிற என்னோட அக்கௌண்ட் வந்து நாங்கள் கொலாபரேட் பண்ணி நிறைய சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது தவிர ஃபேஸ்புக், டெலகிராம் அண்ட் ஆஸ் யூ ஆல் நோ யூடியூப்லையும் நாங்கள் இருக்கோம். சரியா? ஸோ நம்ம குயிக்காக செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாப்பர்ஸ் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கவுண்டர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல காலேஜஸ் கிடைக்கிது எல்லாத்துக்குமே. ஸோ இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்மளும் வரணும். ஓகே, ஸோ அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கை கன்சிடர் பண்ணி எடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ரேஞ்ச் நம்ம வர முடியும். ஃபைன். ஓகே, ஸோ பயோ மிமிக்ரினா என்ன? ஒரு பேசிக்கான ஐடியா ஃபஸ்ட் கொடுத்துட்றேன். பயோமிமிக்ரின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்டா. நான் என்ன பண்ண போகிறேன், பயாலஜிக்கல் வேர்ல்டான இந்த கம்ப்ளீட் நேச்சரை பார்த்து அங்கேருந்து ஒரு கான்செப்டை நான் மிமிக் பண்ணி ஒரு எனக்கு தேவையான இனோவேஷனில் பண்ண போகிறேன். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, நான் வந்து ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு பயாலஜிக்கல் ஒரு நேச்சரை பார்க்குறேன். மேபி இட் கேன் பி அன் இன்செக்ட், இட் கேன் பி அ ட்ரீ, இட் கேன் பி அ ஃப்ளவர், எனிதிங். அதை நான் பார்க்குறேன், அதோட ஒரு மெக்கானிசம் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, இதை நான் ரியல் லைஃப்பில் எங்கே அப்ளை பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜி அப்படி நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு என்னால் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியுது. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம எதில் பார்ப்போம்? பயோமிமிக்ரியில் பார்ப்போம். ஸோ பார்த்துருவோமா? ஓகே, ஸோ பாருங்கள், பயோமிமிக்ரி எப்படி சொல்லலாம்னா பயோமிமெட்டிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இட் இன்வால்வ்ஸ் emulating nature's designs and processes to solve human challenges. அதாவது மனுஷனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நேச்சரை பார்த்து கண்டுபிடிச்சு அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிக்க போகிறோம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, பயோமிமிக்ரி ஆர் பயோமிமெட்டிக்ஸ். The term biomimicry is derived from the Greek word bios ன்னு அர்த்தம் லைஃப் அண்ட் மிமெசிஸ் ன்னு அர்த்தம் இமிடேட்னு அர்த்தம். மிமிக்ரி எல்லாத்துக்கும் தெரியும், கரெக்டாக? ஸோ பயோஸ்ன்றது லைஃப், மிமிசிஸ்னு என்ன அர்த்தம், டு மிமிக்னு அர்த்தம். ஸோ இது வந்து எப்படி சார் ரியல் லைஃப்பில் பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நமக்கு நிறையவே தெரியும்ல. ஃபார்ஸ் இப்போ இந்த தும்பின்லாம் சொல்லுவோம்ல, இந்த ஃப்ளையெல்லாம், அதில் அதை பேஸ் பண்ணி தான் ஹெலிகாப்டரில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 or 2 or 3 மேக்ஸிமம் 3 கான்செப்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ டீகோட் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நத்திங் பட் ஆர் கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் தெரியுது உங்களுக்கு? கிங்ஃபிஷர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் வெரி காமன். ஸோ இந்த கிங்ஃபிஷரோட வீடியோஸ் ரொம்ப காமனாக பார்த்துருப்பீங்க. இந்த கிங்ஃபிஷரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்து தெரியுமா உங்களுக்கு? இந்த கிங்ஃபிஷர் வந்து ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு அந்த வாட்டர் இருக்க ஏரியாவில் அதோட ப்ரேயை வந்து லொக்கேட் பண்ணிடும். ஃபார் சேவ் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை குட்டி ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், ஏன்னா ஜூ பிளாங்க்டன்ஸ் என்ன இருக்கலாம். ஸோ அதை வந்து லொக்கேட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணும், நல்ல ஸ்பீடில் வரும். எனக்கு தெரிஞ்சு 200, 350, 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் நேராக வந்து அந்த தண்ணிக்குள்ளே போய் அந்த ப்ரே எடுக்கும். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த பர்டிகுலர் கிங்ஃபிஷர் வரும்போது அது வர்ற ஸ்பீடுக்கு அந்த நாய்ஸு, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ப்ளாஷர் ரொம்ப பேர் மினிமமாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சரியா? இதே டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க, புல்லட் ட்ரெயின் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஓகே, புல்லட் ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? புல்லட் ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இந்த புல்லட் ட்ரெயினை பண்ணுறாங்க. இந்த புல்லட் ட்ரெயினில் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த புல்லட் ட்ரெயின், பழைய புல்லட் ட்ரெயின் டிசைன் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும், ஃபுல் ஸ்பீடில் ஒரு டனல்குள்ளே போகும்போது அதால் அந்த அந்த ப்ரெஷரை வந்து அது டனல்குள்ளே பில்ட் ஆயிடுது. ஃபாஸ்ட்டாக வருதுடா, அந்த காற்று இழுத்துகிட்டே வருது, நேராக இழுத்துட்டே வந்து டனலுக்குள்ளே போயிட்டு அந்த டனலும் ட்ரெயின் உள்ளே போகும்போது காற்று பில்ட் ஆகிட்டே இருக்குது. பில்டாகி வரும்போது சவுண்டு ஜாஸ்தி ஆகுது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன ஆகுனா, சவுண்டு இன்னும் ஜாஸ்தியாகி அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த விண்டோஸ் எல்லாம் கிராக் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது, நாய்ஸு, அந்த ப்ரெஷர் எல்லாம் பில்டப் ஆகுது டனலில். ஸோ அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணவே முடியல. ஏன்னா ப்ரெஷரை கம்மி பண்ண என்ன ஒரே வழி, அந்த ஸ்பீடை கம்மி பண்ணும். ஸ்பீடை கம்மி பண்ணால் காற்று அக்கோமடேட் பண்ணது அழகாக போகும். நமக்கு என்ன வேணும், புல்லட் ட்ரெயினால என்ன அர்த்தம், ஸ்பீடாக போகணும்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கிங்ஃபிஷரோட அடாப்டேஷனை அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க. கிங்ஃபிஷர் அதே மாதிரி போகுது, ஃபாஸ்ட்டாக தண்ணிக்குள்ளே போகுது. அப்போ இது அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக டனலுக்குள்ளே போகுது, அந்த மாதிரி ரிலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த கிங்ஃபிஷரோட பீக் பார்த்தீங்களா, டாப் பாயிண்டட் பீக். இதே மாதிரி நம்ம வந்து ட்ரெயினையும் டிசைன் பண்ண சொல்லிட்டு ட்ரெயினை டிசைன் பண்ணுறாங்க. ட்ரெயினை டிசைன் பண்ணும்போது என்ன ஆகுது,
அந்த பர்டிகுலர் ப்ரெஷர் பில்டப்பாக இருக்கட்டும், ஒரு சவுண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப கம்மியாகும். இல்லை என்ன ஆகும், நார்மல் ட்ரெயின் டனலுக்குள்ளே போகும்போது நல்ல பயங்கர சவுண்ட் இருக்கும். ஸோ அதை அப்படியே கம்மி பண்ணுறது யார், இந்த கிங்ஃபிஷரோட டிசைன் அப்படியே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஸோ பார்த்துருவோமா, இது பாருங்கள். ஸோ ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வேர் மாடல்ட் ஆஃப்டர் த ஸ்ட்ரீம்லைன்டு பீக் ஆஃப் த கிங்ஃபிஷர் பட் டு ரெடியூஸ் நாய்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி. நல்லா பாருங்கள், பாயிண்டட் இதை ஸ்ட்ரீம்லைன்டு பீக்குன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும், காற்று தண்ணியெல்லாம் உடச்சிட்டு போகும். அப்போ அந்த சவுண்டு ப்ரெஷர் எதுவும் பில்ட் ஆகுது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, அப்படியே போயிடும். ஓகே, ஸோ பார்த்துருவோமா பாருங்க. ஸோ த என்ஜினியர்ஸ் லுக் டு நேச்சர் டு ரீடிசைன் த புல்லட் ட்ரெயின். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ட்ரெயினில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, சவுண்ட் பில்டப், ப்ரெஷர் பில்டப்ல பிரச்சனை இருந்துச்சு, அதை வந்து ரீடிசைன் பண்ணுறாங்க. எப்படி பாருங்க, கிங்ஃபிஷர் பேர்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்லைஸ் த்ரூ த ஏர் அண்ட் டைவ் இன் டு வாட்டர் டு கேட்ச் ப்ரே வைல் பேர்லி மேக்கிங் அ ஸ்பிளாஷ். That's what we explained now. Then redesigned the front end of the train to mimic the shape of the kingfisher's beak. Front end design பண்ணுறாங்க இந்த மாதிரி. பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகும், இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் நாய்ஸ் அண்ட் எலிமினேட் டனல் பூம்ஸ். டனல் பூம்ஸ் டனலுக்குள்ளே வர அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி வரக்கூடிய சவுண்ட், அது எல்லாமே கம்மியாகுது. ஸோ allowing the train to travel 10% faster using 15% less electricity. ஸோ எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான கான்செப்ட். ஒரு கிங்ஃபிஷரோட ஒரு அடாப்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம ஹியூமன் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நேச்சர் கூட இன்வால்வ் ஆகி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயாலஜி தெரிஞ்சுக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பிளான்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ அனிமல்ஸ் தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த கான்செப்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல்லான கான்செப்ட். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் பேர் தான் இந்த டெர்மைட் மவுண்ட்ஸ். டெர்மைட்னா என்ன, எல்லாத்துக்கும் தெரியும். டெர்மைட் ஒன்றோட இந்த கரையான். இந்த கரையான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பூச்சி இல்லை, சரியா. கரையான் ஒரு பயங்கரமான ஒரு என்ஜினியர். ஏன்னா இந்த கரையான் வந்து ஃபார் சே இந்த ஹார்ஷி ரீஜன்ஸ், அதாவது இந்த ஜிம்பாவே மாதிரி ரீஜன்ஸ்லாம், இந்த ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸில் என்ன ஆகும்னா, இந்த கரையான்ஸ் வந்து உயிர் வாழணும். ஆனால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா பயங்கர வெயில். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, டெர்மைட் மவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெர்மைட் மவுண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வெளியே 40-50 டிகிரி செல்சியஸ் சூடு இருந்தாலும் உள்ள குளுகுளுன்னு இருக்கும். உள்ளே வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். எப்படி அது பண்ணுறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு பில்டிங் உருவாக்குறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், டெர்மைட்டோட கான்செப்டை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு நேச்சுரலாகவே வென்டிலேட்டராக இருக்குது நம்ம இடம். நேச்சுரலாகவே என்ன ஆகுது, நம்ம இடம் வந்து நல்லா நமக்கு தேவையான ரூம் டெம்பரேச்சர் நீட்டாக மெயின்டைன் ஆகுது. வெளியே என்னதான் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே வந்து நேச்சுரலாக வென்டிலேட்டராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான கான்செப்ட். ஸோ அதை பற்றி பார்த்துருவோமா. ஸோ பாருங்கள், ஹராரே ஜிம்பாவே 2 ஆஃபீஸ் ஷாப்பிங் பிளாக்ஸ் linked by a glass covered atrium with 48 thermal chimney stack on the roof inspired by termite mountain. இப்படி சொன்னால் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இதான ஒரு பில்டிங். ஓகே, இது வந்து ஆக்சுவலி ஜிம்பாவேல ஒரு என்ஜினியர் டிசைன் பண்ணது. அவர் இந்த டெர்மைட் வந்து பார்க்குறாரு, பார்த்து படிக்கிறாரு, படித்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு டீல் வருது ஒரு பெரிய ஒரு குரூப்லேருந்து, நீ வந்து எனக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஜிம்பாவேனா பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பில்டிங் கட்டினா அப்புறம் அதுக்கு ஏசி வைக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், பயங்கர செலவுன்னு யோசிக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு, டெர்மைட்டை பற்றி படிக்கிறாரு. டெர்மைட்டோட அந்த மவுண்ட்டை பற்றி படிக்கும்போது அது அப்படியே என்ன பண்ணுறாரு, அடாப்ட் பண்ணி ஒரு பில்டிங்கை கட்டுறாரு. இந்த அந்த பில்டிங் பாருங்கள் எப்படி கட்டியிருப்பாருனா, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஒன்று வந்து இந்த ரெட் கலருங்கிறது ஒன்னோட ஹாட் ஏர் ஆர் வார்ம் ஏர். இந்த ப்ளூ கலர் வந்து என்னன்னா கோல்ட் ஏர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னா, நைட் ஆகும்போது டே ஆகும்போது என்ன நடக்க போகுது அதை நம்ம பேசிக்காக அங்கே பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க, என்ன நடக்கும் பாருங்கள். ஜென்ரலாக வெரி சிம்பிள். ஓகே, ஸோ சியர் வாட் ஹேப்பன்ஸ், இங்கே ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க, தெரியுது உங்களுக்கு. இங்கே வந்து ஃபேன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபேன்ஸ் மூலமாக என்ன ஆகும், கீழே ஹாலோ பார்ட்டில் வச்சுருப்பாங்க, பேஸ்மெண்ட் பார்ட்டில். அப்போ அங்கேருந்து கோல்ட் ஏர் அப்படியே உள்ளே வரும்போது டே டைமில் என்ன இருக்கும், சூடு தான் இருக்கும் வெளியே, கரெக்டாக. அப்போ அந்த வெயிலேருந்து வரக்கூடிய இந்த ப்ரீஸ் உள்ளே வரும்போது இந்த ரெட் கலர் பாருங்கள் அப்படியே வருது வெளியே. அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, நேராக இதுக்குள்ளே இவங்க கட்டுற அந்த பில்டிங்கில் வந்து தெர்மல் கெப்பாசிட்டி பிரிக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அவங்களால. ஸோ இந்த ஹீட்டை ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும், அது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். தெரியுதா, இங்கெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கா. கேன் யூ see this? ஸ்டோர் ஆயிருக்கா. ஸ்டோர் என்ன ஆகும்னா, மேலே நமக்கு எல்லாமே தெரியும், எப்பவுமே தெரியும், பேசிக் கான்செப்ட் என்னது, ஒரு ஹாட் ஏர் வரும்போது என்ன ஆகும், நேச்சுரலாகவே ரைஸ் ஆகி சிம்னி வழியே வெளியே போகும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே ஃபுல்லாக சிம்னி வச்சு செட் பண்ணுறாங்க. ஸோ மேலே ஃபுல்லாக இது எல்லாமே சிம்னி. இது அந்த 48 பிரிக் சிம்னி. அந்த சிம்னி வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஹாட் ஏர் நேச்சுரலாக ரைஸ் ஆகி அப்படியே வெளியே போயிடும்.
அப்போ இந்த கோல்டர் என்ன ஆகும், நைட்டு வர கோல்டர் இருக்குமா, அது என்ன ஆகும், அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹீட் ஏர் வரும், நைட் ஏர் இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இப்படியே ஒரு சர்க்குலேஷன் போட்டே இருக்கும். ஓகே, புரியுதா? அப்படியே சர்க்குலேஷன் இந்த ஹீட்டிங் அண்ட் கூலிங் சைக்கிள் ரிப்பீட் ஆகிறதுனால ஒரு நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். புரியுதா? அப்போ டே டைமில் என்ன ஆகுது, இந்த ஹாட்டர் எல்லாம் ஸ்டோர் ஆகுது, நைட் ஆகும்போது கோல்டர் அப்படியே ரூம்குள்ளே வருது, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும்போது அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு வார்மான டெம்பரேச்சர் ஈஸியாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ தரமான ஐடியா பாருங்கள். ஸோ இதுதான் இந்த டெர்மைட்டோட மவுண்ட். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. இது இப்படி தான் இருக்கும் பில்டிங். நல்ல பிளாக்காக அழகாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஃபைன். ஸோ இதே மாதிரி தான் அங்கே இதே தான் சேம் கொடுத்துருக்காங்களா? சரியா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான இன்னொரு எக்ஸாம்பிள். பாருங்கள் எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. டெர்மைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ விவரமாக இருப்பாங்க. ஏன்னா டெர்மைட்டுக்கு வாழணும், நான் சர்வைவ் ஆகணும். நீ வெளியே எனக்கு நல்ல சூடு கொடுக்குற, அதுக்காக நான் சாகணுமான்னு கேட்டால் முடியாது, நான் வாழ்ந்து தான் காட்டுவேங்கிற மாதிரி டெர்மைட் இஸ் லிவிங். ஸோ அந்த ஒரு அடாப்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். கிளியர்? ஃபைன். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் தான்டா. இப்போ பாருங்கள், நம்ம டெசர்ட்லலாம் போகும்போது நமக்கு இருக்கிற ப்ரைமரியான பிரச்சனை என்ன? தண்ணி வந்து ஒரு கொடும் பிரச்சனை. கரெக்டாக தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். அப்போது இந்த பீட்டில்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியே கிடைக்காது. நம்ம எப்போயாவது ஒரு நாள் போனாலே தண்ணி 10 பாட்டில் வாங்கி வச்சுருப்போம். இவங்க அங்கே தான் வாழ்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறணும், அவங்க தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. தண்ணியோ வர்றது இல்லை, தண்ணியோ இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபாக்லேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. எப்படி சார்? யோசிச்சு பாருங்கள். ஃபாக் தெரியல உங்களுக்கு, காலைல வந்து அந்த பனிமூட்டமெல்லாம் இருக்குள்ளதான் ஃபாக். ஸோ அந்த ஃபாக்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே மாய்ஸ்சர் தானே, அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி எடுத்து அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஸோ சொல்கிறேன் கேளுங்க. எப்படி என்ன பண்ணுன்னா, இந்த பீட்டில்ஸ் என்ன பண்ணும், இதுக்கு தெரியும் மழை வராது, தண்ணி எங்கேயும் பக்கத்தில் எல்லாம் தெரியும். ஸோ என்ன பண்ணும், காலையில் நேராக அந்த டெசர்ட்டோட அந்த சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது டாப்பாக இருக்கும், அதோட நேராக மேலே போய் கிளைம் பண்ணி இப்படி நிற்கும். இப்படி இருக்கிற பீட்டில் வந்து எப்படி நிற்கும், இப்படி நிற்கும். எதுக்கு இப்படி நிற்கிதுன்னா, இந்த டெசர்ட்டை சுற்றி இந்த கோஸ்டல் ஏரியா இருக்குல்ல, சுற்றி அந்த கோஸ்டல் ஏரியாவிலேருந்து அந்த ப்ரீஸ் வரும். ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும் அது, அங்கேருந்து என்ன ஆகும், ப்ரீஸ் அப்படியே வரும். அந்த ப்ரீஸ் அப்படியே வரும்போது, ஃபாகெல்லாம் இருக்குமா, ப்ரீஸ் அப்படியே வரும்போது இந்த பீட்டில் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபாக் அப்படியே கேப்சர் பண்ணும். அந்த ஃபாக் அப்படியே கேப்சர் பண்ணி இந்த பீட்டிலோட உடம்புல 2 இடம் இருக்கும். ஒன்று வாட்டரை அட்ராக்ட் பண்ணுறது, இன்னொன்று வாட்டரை ரிப்பிள் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஃபார்ஸே இந்த மாதிரி நின்றுக்கொண்டா, தெரியுதா உங்களுக்கு? எப்படி நிற்கிது, இப்படி நிற்கலை, இப்படி நிற்கிது. ஸோ இதோட பாடி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கும் பாடி. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இமேஜின் திஸ் இஸ் த வாட்டர் மாலிக்யூல். இப்போது இது வந்து வாட்டர் லவ்விங் ஏரியா, இது வாட்டர் நான் லவ்விங் ஏரியா, இது வாட்டர் லவ்விங் ஏரியா, இது வாட்டர் நான் லவ்விங் ஏரியா. ஸோ வாட்டர் லவ்விங் ஏரியாவுக்கு வரும்போது வாட்டர் நிற்கும். வாட்டர் நான் லவ்விங் ஏரியாவுக்கு வரும்போது இந்த இடத்துல வாட்டர் நிற்காது, ஏன்னா நான் லவ்விங்கில். ஸோ என்ன ஆகும், அந்த வாட்டரை வந்து திருப்பி மேலே அனுப்பி விட்ரும். ஓகே, ஸோ என்ன ஆகும், இது ரெண்டுமே சேர்ந்து வாட்டர் லவ்விங் ஏரியாவும் சரி, வாட்டர் நான் லவ்விங் ஏரியாவும் சேர்ந்து இந்த தண்ணியை வந்து அக்யூமுலேட் பண்ணி வளர்த்தி பெரிய பெரிய பபுள்ஸ் மாதிரி நிற்க வைக்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த பபுள்ஸ் தெரியுதா? இது எல்லாமே தண்ணி தான். இது எல்லாமே வாட்டர் பபுள்ஸ். இந்த மாதிரி பபுள்ஸை நிற்க வைக்கும். இந்த பபுள்ஸை நிற்க வச்சு இது இப்படி நிற்கும் போது இது அங்கேயே தான் நிற்கும். ஸோ என்ன பண்ணுது, அப்படியே டில்ட் பண்ணுது. டில்ட் ஆகும்போது கிராவிட்டி மூலமாக இது அப்படியே கீழே இறங்கி தலைவலியாக வந்து அந்த பீட்டிலோட வாய்க்குள்ளே போகும். பாருங்கள் எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துருவோமா? பாருங்கள், the micro-sized grooves and bumps on a beetle's forewings accumulate water droplets. Grooves and bumps, இவ்வளோ தான்டா. இது வந்து பம்ப், இது வந்து குரூவ், இது வந்து பம்ப், இது வந்து குரூவ், இது வந்து பம்ப், இது வந்து குரூவ். ஸோ இது என்ன பண்ணும், தண்ணியை வந்து அக்யூமுலேட் பண்ண சொல்கிறாங்க. ஹைட்ரோஃபிலிக், வாட்டர் அட்ராக்டிங். அப்போ இந்த பம்ப்ஸ் என்ன பண்ணும், அந்த பம்ப்ஸ் என்ன பண்ணும், வாட்டர் அட்ராக்ட் பண்ணும். ஏரியாஸ் ஆன் தீஸ் பம்ப்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபோபிக், அது எங்களுக்கு குரூவில் இருக்கும். ஏரியாஸ் ஒர்க் டுகெதர் டு இன்க்ரீஸ் த வாட்டர் ஹார்வெஸ்டிங் எஃபிஷியன்சி. யோசிச்சு பாருங்கள், எனக்கு வந்து வாட்டர் லவ்விங் மட்டும் இருக்குது சார், வாட்டர் ரிப்பெல்லிங் இல்லைன்னா எனக்கு இந்த வாட்டர் அட்ராக்டிங் ஏரியாவில் மட்டும்தான் தண்ணி இருக்கும், மற்ற ஏரியாவில் தண்ணி இருக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அட்ராக்ட் ஆகாத இடத்துல தண்ணியை பிடிச்சி அட்ராக்ட் ஆகிற இடத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து யார் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ் நிறைய இந்த மாதிரி அடாப்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு டனல்ஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டனல்ஸ் பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த டனல்ஸ் என்ன பண்ணும், ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ என்ன ஆகும், வர்ற ஃபாகை அப்படியே கேப்சர் பண்ணி அந்த ஃபாகிலிருந்து தண்ணியை எடுத்து அது நமக்கு ஸ்டெரைல் வாட்டர் மாதிரி யூஸ் பண்ணுற அளவுக்கு அடாப்டேஷன் வச்சுருக்காங்க. எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்துருவோமா? பாருங்கள், இன்ஃபைனைட் கூலிங் ஹேஸ் டெவலப்ட் அண்ட் ஆட் ஆன் ப்ராசஸ் டு கேப்சர் கூலிங் டவர் plumes, enhancing fog harvesting strategies developed by animals such as nabbed desert beetle.
இந்த பீட்டில் பேர் அதான்டா, ஏன்னா அந்த டெசர்ட் பேர் வந்து நாமப், அந்த டெசர்ட்டில் வாழக்கூடிய பீட்டில்னால நாமப் டெசர்ட் பீட்டில்னு சொல்கிறோம். ஸோ அந்த பீட்டிலோட கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய டவர்ஸ் கட்டுறாங்க. இந்த டாஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபாகை வந்து எடுத்து தண்ணியை உருவாக்குறாங்க. ஸோ clouds of water droplets formed when warm moist air from the cooling towards mixes with the cooler ambient air and condenses. ஓகே, ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் நிறையவே இருக்குது. கரெக்ட். ஸோ ஐ ஜஸ்ட் கேம் வித் 3 எக்ஸாம்பிள்ஸ், வி ஹேவ் மெனி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். we will be taking care of it and we will be giving a very good content on it. okay, so thank you guys and make sure இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிற மாதிரி நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் இதுக்காக நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். கரெக்ட். ஸோ அந்த எஃபர்ட் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நீங்களும் ஒரு சைடு எஃபர்ட் பண்ணணும், நாங்களும் ஒரு சைடு எஃபர்ட் பண்ணணும். ஸோ எஃபர்ட் அப்படியே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ மேக் ஷூர் ஃபாலோயிங் அஸ் ஆன் ஆல் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஆஸ் ஐ செட், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நாங்கள் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜைலம் ஸ்டேட் தமிழுங்கிற ஒரு சேனல் டெடிகேட்டடாக ஸ்டேட் பசங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் நாங்கள் கொலாபரேட் பண்ணிக்கோம். ஷைன் அண்ட் சயின்ஸுங்கிற அக்கௌண்ட் கொலாபரேட் பண்ணி நிறைய சயின்ஸ் பேஸ்ட் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, so thank you guys, thank you very much.